வணக்கம். இன்னைக்கு சௌந்தரலகரில் இருக்கக்கூடிய 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதுனால சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றவங்க கிட்ட ஒரு வசீகரம் எப்பவுமே இருக்கும். அவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். கலைத்துறையிலையும் பொது துறையிலையுமே எல்லாருக்கும் தன்னை பிடிக்கணும், எல்லாரும் தன்னை ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரிஸ்த்வா மாராத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனிம் உரா நாரி பூத்வா புரரிபு மபி சோபமணயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதி நயன லேஹ்யேன வபுஷா முனீனா மப்யந்த பிரபவதி ஹிமோகாய மகதாம். அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜையின் மகிமையை பத்தி இந்த பாடல ஆதிசங்கரர் குறிப்பிடுறாரு. அதாவது சகல ஜனங்களுக்குமே சௌபாகியங்களை தரக்கூடிய நாராயணன் இருக்கார் இல்லையா, அவரு அம்பாளை பூஜை பண்ணதுனால மட்டும்தான் மோகினி உருவம் எடுத்து காமனியை தகனம் செஞ்ச பரமசிவனுடைய மனதை கவர முடிஞ்சது. அதே மாதிரி மன்மதனும் கூட ரதி ரசிக்கும்படியான ஒரு அழகிய உருவத்தை எடுத்ததும் அந்த உருவத்தை கொண்டு ரொம்ப தவம் செய்த முனிவர்களை கூட மனம் தடுமாற செய்யக்கூடிய சக்தியை அடையறான் அப்படின்னு சொல்றாரு. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம். பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனிம் அப்படின்னா தன்னை வணங்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லா வகையான சௌபாக்கியங்களும் தரக்கூடிய திருமாலே உன்னை பூஜித்து புரா நாரி பூத்வா அப்படின்னா முன்னொரு காலத்துல மோகினியுடைய வடிவம் கொண்டு புரரிபும் அபி சோபம் அனயத் அப்படின்னா முப்புறங்களையும் எரித்த சிவனுடைய மனதை கூட கவர்ந்தார். ஸ்மர அபி த்வாம் நத்வா அப்படின்னா மன்மதனும் கூட உன்னையே வணங்கி ரதி நயன லேஹ்யேன வபுஷா அப்படின்னா ரதி தேவியை கண்டு ஆனந்தப்படக்கூடிய ஒரு அழகான வடிவத்தை கொண்டு மகதா முனீனாம் அபி அந்த அப்படின்னா உயர்ந்த தவங்களை செய்யக்கூடிய முனிவர்களும் கூட உள்ளத்தில் மோகாய மனதுல மயக்கம் பெற செய்யக்கூடிய பிரபவதிஹி அப்படின்னா அதை செய்யக்கூடிய சக்தியை பெறுகிறான் அப்படிங்கறது நிச்சயமா சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு.